Hi students, welcome to another YouTube channel. I am Tilak. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. பிப்ரவரி 4 எக்ஸாமு. கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 15 நாள் 16 நாள் வருதே அப்படின்னு தோணும். பட் இருந்தாலும் நம்ம 10 டேஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு எக்ஸாமுக்கான டைம் இருக்குன்னா அதை விட கம்மியாகவே டைம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு 15 நாள் 16 நாள் இருக்குன்னா வழக்கம் போல் எல்லா அப்படின்னு சொல்கிறது தான். அவ்வளோ நாளையுமே நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது. அப்போ கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறது ஒரு 10 டேஸ் தான். அந்த 10 டேஸ் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இதே மாதிரி முக்கியமான வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண வேணான்னு சொல்லிடுறேன். இருக்க போகிறதே கடைசி 10 நாள் தான். அதனால் மேக்ஸ் ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும் இந்த 10 நாள் தொட வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சுருந்தே போதும். ஏன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, குவாலிஃபையிங் நேச்சர் தான். அதனால் எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணாலே நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் ரீசனிங் நிறையா டாபிக்ஸ் ஆன் த ஸ்பாட்லேயே அடிக்கலாம். மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான டாபிக்ஸ்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதுவே போதும் மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டாபிக் பார்த்துக்கிறதாகட்டும், டாப்பிக்கை கற்றுக்கிறது, கான்செப்டை கற்றுக்கிறது அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸாக லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷினு அந்த மாதிரி கொஷின்ஸாக எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், லாஸ்ட் ஒரு 2-3 வருஷம் கேட்டிருந்தேன் இங்கிலீஷ் கொஷினை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி கொஷினாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 10 நாள் இங்கிலீஷ்க்கு நீங்கள் கொஷின் தான் சால்வ் பண்ணணும். டாபிக் புதுசாக கற்றுக்கிறது, கான்செப்ட் கற்றுக்கிறது அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு கொஷினை பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு டாபிக் கற்றுக்குறோன்னா திரும்ப அந்த டாபிக் வந்து கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் மைண்டில் ஏறும். இருக்க போகிறதே 10 நாள் தான் அப்படிங்கிறப்ப டாபிக் எப்போ கற்றுக்குவீங்க, எப்போ கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் ஓரியண்டாக பண்ணுங்கள். சார் சில டாபிக் தெரியாதே என்ன பண்ணுறது அப்படின்னா தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறத மட்டுமாவது கற்றுக்கிட்டு அதை எக்ஸாமில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் ஓரியண்டாக போயிருங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாளுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ மீதி ஸ்டாட்டிக் டாபிக்ஸில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்க்கு சொல்ல மாட்டோம், ப்ரீவியஸ் கொஷினை மட்டும் பாருங்கள். புரியுதா? அப்போது மேக்ஸ் ரீசனிங் சுத்தமாகவே தொட வேணான்னு சொல்லிட்டேன். மேக்ஸ் ரீசனிங்க்கு ப்ரீவியஸ் கொஷின் கூட பார்க்க வேணான்னு சொல்கிறேன். அது வேண்டாம், டைம் வேஸ்ட்டு தான். அதை ஃபுல்லாகவே ஓரங்கட்டி வச்சுட்டு இங்கிலீஷில் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் கொஷின் மட்டுமே பாருங்கள். ஜிஎஸ்சில் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிங்க. ஓகேவா? சரிங்க சார், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னையிலேருந்து என்ன வரைக்கும் படிச்சுக்கலாம் அப்படின்னா 2025 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்குமே படிச்சிருங்க. 2025 ஜனவரிலேருந்து டிசம்பர் படிச்சிருங்க. அதுலேயுமே இந்த ஜூன்லேருந்து டிசம்பர் கடைசி 6 மாதத்தை நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது லாஸ்ட்லேருந்து போங்க. ஜனவரி 2025 ஸ்டார்ட் பண்ண வேணாம், டிசம்பர் 2025 ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல டிசம்பரை முடிங்க, அப்புறம் நவம்பரை பிடிங்க, அப்புறம் அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன் இந்த ஆர்டரில் போங்க. இப்போ மொதல் 6 மாதத்தை நல்லா படிச்சுக்கிட்டு அப்புறமா பார்க்க போகிற 6 மாதம் அந்த மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரிலாம் ஓரளவு படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும் படிங்க, அதுவே போதுமானது. இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க சொல்கிறீங்களே சார், இதுக்கு நம்ம வெனடா ரேஸ் சைட்லேருந்து எதுவும் கொடுப்பீங்களா அப்படின்னா எஸ், உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை வீடியோஸாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு நாளையிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதாவது டிசம்பர் மாதத்தோட ஒரு டாப் ஒரு 100 கொஷின்ஸ் முதல்ல நானும் அந்த மாதிரியே கொண்டு போகிறேன். இப்போ ஒரு வீடியோவில் டிசம்பர் மாதத்தை நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவேன். அடுத்து நவம்பர், அடுத்து அக்டோபர், இந்த மாதிரி நான் ஒரு 10லேருந்து 12 வீடியோஸ், ஸோ 10 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். லாஸ்ட்லேருந்து வர டிசம்பர்லேருந்து, ஏன்னா லாஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். கரெக்டாக? அப்போது நாளைக்கு உங்களுக்கு டிசம்பருக்கான வீடியோ வந்துடும், அதுக்கடுத்த நாள் நவம்பருக்கான வீடியோ, அதுக்கடுத்த நாள் அக்டோபருக்கான வீடியோ, ஒரு மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறேன். இம்பார்ட்டன்ட் 100 கொஷின்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் 100 நியூஸ், ஒரு மாதத்தில் முக்கியமான ஒரு 100 கொஷின் 100 நியூஸ் நான் கொண்டு வர போகிறேன். இது வந்து எதுக்கானது அப்படின்னா அதுலேருந்து மட்டும்தான் கேள்வி வரும். நான் ஒரு பொய்யான தகவலை சொல்ல விரும்பலை, அதை தாண்டி கேள்விகள் வரும். பட் இருந்தாலும் அந்த வீடியோ யாருக்கானதுன்னா இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை உங்களை படிங்கன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ தான் ஒரு சில பேர் ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு அந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய அந்த 100 கொஷின் அந்த 100 நியூஸ் பார்க்குறப்ப இது உங்களுக்கு படித்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கா, இல்லை அதுக்கான கொஷின் ஓரளவாவது தெரியுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ வச்சு. புரியுதா?
அப்போ அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு படிக்கிறதுக்காக கிடையாது, நீங்கள் படித்ததை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால தான் அதுக்கு பேர் ரிவிஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். படிக்கிறது லேர்னிங்னு வச்சுக்குவோம். ரிவிஷன்னா என்னது, எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது தான். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சார் நான் கரண்ட் அஃபேர்ஸ் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட படிக்கல சார் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவில் கொடுக்குற விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு போங்க போதும். ஓகேவா? ஏன்னா இந்த 10 நாள் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி படித்து வச்சுருந்தீங்கன்னா ஓகே. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றவங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. அப்போ எல்லாருமே அந்த வீடியோஸ் பார்த்துருங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிவிஷன் வந்து எம்டிஎஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம சேர்ந்து வீடியோவும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஜிஎஸ் இங்கிலீஷ் பாருங்கள், மேக்ஸ் ரீசனிங் தொடவே வேணாம். இதுதான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ மொத்தமாக ரீசனிங் 20, ஆப்டி 20, நெக்ஸ்ட்டு இது வந்து 25 நினைக்கிறேன். இங்கிலீஷ் 25 கொஸ்டின், இது ஜிஎஸ் 25 கொஸ்டின். அப்போ மொத்தமாக உங்களுக்கு ஜிஎஸும் இங்கிலீஷும் சேர்த்து 50 கொஷின். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஒரு கொஷின் தப்பானா 1 மார்க் மைனஸ் ஆகும். அப்போ இந்த 50 கொஷினில் நீங்கள் ஒரு 40 கிட்ட நெருங்கிட்டிங்கனாலே அது நல்லா டவுட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கொஷின் வரப்போ நம்ம என்ன தான் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலும், என்ன தான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டாலும் அவங்க ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்போ சில கொஷின் தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் ஃபுல்லாகவே ஸ்கோரிங் பார்ட்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 50 கொஷினில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 40 கிட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எம்டிஎஸ் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பிளானை பண்ணுங்கள். எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸை பார்க்குறது, ரீசனிங்கை பார்க்குறது, இங்கிலீஷில் ஏதாவது டாப்பிக்கை படிக்கிறது, ஜிஎஸ்ல ஏதாவது டாப்பிக்கை படிக்கிறது எதுவுமே பண்ண வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம கொடுக்குறத பாருங்கள். அப்புறமா ஜிஎஸோட ப்ரீவியஸ் கொஷின், இங்கிலீஷோட ப்ரீவியஸ் கொஷின் இதை மட்டும் படிங்க போதும். இதை படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. ஸோ ஆல்ரெடி படித்தவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே படிக்கலைங்கிறவங்களுமே இதை பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த எக்ஸாம்லனாலுமே கூட வரக்கூடிய அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தொடர்ந்து இந்த எம்டிஎஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.